புத்தாண்டின் முதல் சூரிய உதயத்தை காண சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரி கடற்கரையில் திரளான மக்கள் குவிந்தனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் பரமேஸ்வரன் வழங்க கேட்கலாம். பரமேஸ்வரன், வணக்கம். புத்தாண்டு மிகவும் கோலாகலமாக தொடங்கியிருக்கக்கூடிய நிலையில் முதல் சூரிய உதயத்தை காண்பதற்கு கன்னியாகுமரியில் மக்கள் குவிந்திருக்கிறார்கள். அங்கு எந்த அளவிற்கு உற்சாகம் நிலவிருக்கிறது, பதிவு பண்ணுங்க. வணக்கம் பிரீதா. அதாவது சர்வதேச சுற்றுலா ஸ்தலமான கன்னியாகுமரியில் 3 சீசன்கள் உள்ளன. தற்போது முக்கியமான சீசன் நிலவி வருகிறது. இதனை ஒட்டி ஐயப்ப பக்தர்கள் மட்டுமல்லாது வட மாநில மற்றும் வெளிநாட்டிலவர்கள் ஏராளமானவர் தினமும் செல்கின்றனர். இந்த நிலையில் நேற்று புத்தாண்டை ஒட்டி கடற்கரைக்கு பொதுமக்கள் அனுமதிக்கப்படவில்லை. ஆனால் அதே நேரம் இன்று அதிகாலை முதல் பலாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்தனர். காரணம், இன்று முதல் சூரிய உதயம், அதாவது 2024ஆம் ஆண்டிற்கான முதல் சூரிய உதயத்தை காணுவதற்காக இந்த பொதுமக்கள் கூடியிருந்தனர். கேரள மாநிலம், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் மற்றும் வட மாநிலங்கள், வடநாட்டில் இருந்து ஏராளமானவர் குவிந்திருந்தனர். இதன் காரணமாக கன்னியாகுமரியில் காணும் இடங்களில் எல்லாம் மக்கள் தலைகளாக தென்பட்டது. படகு சவாரி செய்வதற்காக படகு குழாமில் இருந்து காலை 7:30 மணிக்கே படகுகள் விவேகானந்தர் நினைவு பாறைக்கும் திருவள்ளுவர் சிலைக்கும் இயக்கப்பட்டது. இதற்காக பொதுமக்கள் ரத வீதி முழுவதும் சுமார் 2 கிலோமீட்டர் தொலைவிற்கு காத்து நின்று படகில் பயணம் செய்வதற்காக காத்திருந்தனர். இந்த முதல் சூரிய உதயத்தை காண பொதுமக்கள் அதிக அளவில் கூடியதால் கன்னியாகுமரியில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் கன்னியாகுமரி பகவதி அம்மனை தரிசிக்க ஏராளமான பக்தர்கள் அதிகாலை முதல் கியூவில் நின்று சாமியை தரிசனம் செய்து சென்றனர். பிரீதா, விவரங்களுக்கு நன்றி பரமேஸ்வரன்.